அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். சித்திரை மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேசத்திற்கு பயிற்சியாகி உச்சமடைய உள்ளார். மேலும் குருவுடன் சேர்ந்து சஞ்சரிக்க உள்ளார். சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேசராசிக்கு பயிற்சியாகி அங்கு சஞ்சரிக்கும் காலம் சித்திரை மாதம் என அழைக்கப்படுது. ஏப்ரல் 13ஆம் தேதி இரவு 8:51 மணிக்கு செவ்வாயின் ராசியான மேஷத்திற்கு பயிற்சியாகிறார். மேலும் அங்கு நவகிரகங்களின் தலைவனான சூரியன் உச்சமடைய உள்ளார். ஒருவருக்கு தைரியம், வீரம், ஆத்ம பலனை தரக்கூடிய சூரியனால் அனைத்து துறைகளிலும் சிறப்பான வெற்றியை பெற உள்ள ராசிகள் எதுன்னு நாம் பார்க்க போகிறோம். மேச ராசியில் சூரியன் பயிற்சியாகக்கூடிய நிலையில் அங்கு சூரியன் குருவின் சேர்க்கை சிறப்பான ராஜயோகத்தையும், பின்னர் சூரியன் புதனின் சேர்க்கையானது புத ஆதித்ய யோகத்தையும் உருவாக்குது. சித்திரை மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மேசராசி. மேசராசி அதில் அஸ்வினியை பற்றி பார்க்க போகிறோம். தைரிய பராக்கிரக காரகனான செவ்வாய் ஞான மோட்ச காரகனான கேதுவின் அம்சத்தில் பிறந்து கடவுளின் அருளும் எதையும் சாதித்திடும் சக்தியும் கொண்ட உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி செவ்வாயுடன் பிறக்கும் இந்த மாதம் யோகமான மாதமாக இருக்கும். உங்கள் நட்சத்திரநாதன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறதுனால உங்கள் செல்வாக்கு உயரும். தொழில் வியாபாரத்தில் போட்டியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்களில் இருந்து விடுதலை உண்டாகும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். உடலில் ஏற்பட்ட நலிவுகள் உங்களை விட்டு விடைபெறும். இதுவரையில் ஏதோ ஒரு சங்கடத்துடன் இருந்த நிலை மாறி ஆரோக்கியமாக செயல்பட ஆரம்பிக்க போகிறீங்க. எதிரிகள் உங்களை விட்டு விலகி செல்வாங்க. பூர்வ புண்ணியாதிபதி உங்கள் ராசியில் உச்சம் பெறுவதால் செல்வாக்கு உயரும். இதுவரையில் தொழில் வியாபாரம் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் விலகும். அரசு வழி முயற்சிகள் ஆதாயம் தரும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். வாழ்க்கை துணையினுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். சிலருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடந்தேறும். வேலை வாய்ப்புக்காக காத்திருந்தவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். மாணவர்களுக்கு கல்வியில் அக்கறை அதிகரிக்கும். சந்திராசிரமம் ஏப்ரல் 27. அதிர்ஷ்டமான நாள் ஏப்ரல் 16, 18, 25, மே 7, 9. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது ராஜராஜேஸ்வரியை வழிபட வாழ்வு வளமாகும். அடுத்தபடியாக மேசராசியில் பரணியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சகோதர தைரிய வீரிய காரகனான செவ்வாய் அதிர்ஷ்ட காரகனான சுக்கிரனின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு உங்கள் முன்னேற்றத்தின் மீது எப்போதும் அக்கறை இருக்கும். மற்றவங்களுக்கு தலைமை தாங்கி வழிநடத்தி செல்வதில் முதன்மையானவராக இருப்பீங்க. பிறக்கும் சித்திரை மாதம் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை வழங்கும் மாதமாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க. உங்கள் நட்சத்திரநாதன் மாதம் முழுவதும் உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவார். வருமானத்தை அதிகரிப்பார். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். மாதத்தின் பிற்பகுதியில் குரு பகவான் தனஸ்தானத்திற்கு செல்வதால் இதுவரையில் இருந்த நெருக்கடிகள் விலகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி பெறும். வெளிநாட்டிற்கு செல்வதற்கான மேற்கொண்ட முயற்சிகள் லாபம் தரும். வம்பு வழக்குகள் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும். குடும்பத்தில் உடல்நிலையில் இருந்த அச்சம் விலகும். திருமண வயதினருக்கு வரம் தேடி வரும். சிலர் புதிய வீட்டில் குடி போவாங்க. அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவிலாம் சேரும். விவசாயிகளின் விருப்பம் பூர்த்தியாகும். ஆதாயம் அதிகரிக்கும்.
கலைஞர்கள் புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவாங்க. பெண்கள் நிலையில் இருந்த சங்கடம் விலகி முன்னேற்றம் ஏற்படும். சுய தொழில் செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். பணியில் இருந்த நெருக்கடி விலகி எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் அக்கறை செலுத்துவது நல்லது. சந்திராஷ்டமம் ஏப்ரல் 28. அதிர்ஷ்டமான நாள் ஏப்ரல் 15, 18, 24, 27, மே 6, 9. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, தட்சிணாமூர்த்திக்கு முல்லைப்பூ சாத்தி வழிபட விருப்பம் நிறைவேறும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது கார்த்திகை 1ஆம் பாதம். ஆன்ம காரகன், ஆற்றல் காரகனான சூரியன், தைரிய பராக்கிரம காரகனான செவ்வாயின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு செல்வாக்கு எப்போதும் நிலைத்திருக்கும். மற்றவங்களுக்கு தலைமை தாங்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. பிறக்க போகும் சித்திரை மாதத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் ராசிக்குள் உச்சம் பெறுவதால் இதுவரையில் இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். பணியில் சந்தித்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். சிலருக்கு விரும்பிய இடமாற்றம், பதவி உயர்வு ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு அதிகார பதவிகள் வந்து சேரும். 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் எதிர்ப்பு விலகி செல்வாக்கு மேம்படும். வழக்குகள் விவகாரத்தில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழல் உண்டாகும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். சிலருக்கு புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பு உண்டாகும். தொழிலில் இருந்த தடைகள் விலகி லாபம் அதிகரிக்கும். கூட்டு தொழில் முன்னேற்றமடையும். அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். திருமண வயதினருக்கு வரம் தேடி வரும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். இதுவரையில் இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். லாப சனியின் பார்வை ராசிக்கு உண்டாவதால் உடல் நலனில் கவனம் செலுத்துவது நன்மை அளிக்கும். பெண்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மதிப்பு உயரும். கல்வி, வேலைவாய்ப்பு போன்றவற்றில் எதிர்பார்ப்பு நிறைவேறும். சிலருக்கு எதிர்பார்த்த வேலை அமையும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி தரும். மாணவர்கள் ஆசிரியர்களின் ஆலோசனையை ஏற்று செயல்படுவது நல்லது. சந்திராஷ்டமம் ஏப்ரல் 29. அதிர்ஷ்டமான நாள் ஏப்ரல் 18, 19, 27, 28, மே 1, 9, 10. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, சூரிய பகவானை வணங்கி வழிபட வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது சித்திரை மாத ராசி பலன்கள். 2024ஆம் ஆண்டு மேச ராசியை பற்றி நாம் பார்த்தோம்.